நம்ம நீ யாரை பார்க்க போகிறோம்? மஞ்சமாக்கான் டீமை தான் பார்க்க போகிறோம். மஞ்சமாக்கான்ஸ் எங்கடா இருக்கிறீங்க? நீங்களாம் இருக்கிறீங்களா இல்லையா? உங்களை தாண்டா தேடின்னு இருக்கிறேன். என்ன பில்டப் கொடுக்குறானு இவனுங்க, ஒன்றுத்துக்கு இது இல்லை. ஆனால் இவனுக்கு போடுற சீனு மட்டும் ஓவர் சீனாக போடுறானுங்க. ஆகுன்றானுங்க, ஒரு கேட்க மாட்டேன்றானுங்க. ஆனால் பில்டப் மட்டும் பயங்கரமாக கொடுக்குறாங்க. டோனி எனக்கு தெரிஞ்சு வேணாம், விட்டுருங்கடா. அதனால விட்டுருங்க. அதனால் வச்சு நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் ஒன்றுத்துக்குமே இது பண்ண முடியாது. 12 பால் 27 ரன்னு, நல்ல ரன்னு தான். நான் சொன்னால் கேளுங்கடா. எப்பா வேணாடா, ஒரு நல்ல டீம் பிளேயரை எடுத்து போடுங்கடா. டோனியை வச்சுன்னு நீங்கள் ஓவர் பில்டப் குத்துக்கின்னு இருக்கிறீங்க. அங்கே அடிச்சானுங்க, இங்கே அடிக்கிறானுங்க, போட்டு வர டீமு போகிற டீம்லாம் போட்டு அடிச்சு நவுத்துறானுங்களாடா அவங்கள. ஏண்டா மும்பை கூட மட்டும் எப்போரா நீ ஜெயிச்சு? அதான்டா என்னால் தாங்கவே முடியல. மும்பை கூட போய் எப்படியும் உனக்கு ஜெயிச்சிட்டானுங்க. ஆனால் தலைவன் பாண்டியா இல்லை. பாண்டியா இருந்தால் உங்களை போட்டு சொருவி எடுத்துருப்பான். அது ஒரே தப்புனா பாண்டியா ஃபஸ்ட்டு மேட்ச் இல்லை இருந்திருந்தா உனக்கு கதையை 2 இருப்பான். வைக்க விட இந்த டீம் கொஞ்சம் மொக்க டீமு தான் இருந்தாலும் மும்பை அடிச்சு வின் பண்ணிக்கிறானுங்க. அதுதான் என்னால் நம்ப முடியல. ஏண்டா 219 ரன் அடிக்க முடியலடா. நீங்களாம் ஒரு டீமாடா? ஏண்டா நீங்களாம் இருக்கிறீங்க மஞ்சமாக்கான்ஸ்? ஏண்டா அடி ஒரு 219 ரன்னு, 200 ரன்னுக்கு மேலே அடித்தா உங்களால் அடிக்க முடியாது. 150 அடித்தா போதும் உனங்களுக்கு. 150 அடித்தாலே உனக்கு பெரிய விஷயம். உனக்கு அடிக்க மாட்டானுங்க. 200 ரன்லாம் நினச்சியா கன்ஃபார்மாக வின் ஆகிடலாம். நேற்று என்னான்னு தெரில, கொஞ்சம் பஞ்சாப் கொஞ்சம் கொட்டை விட்டானுங்க. இவ்வளோ ரன்னு எப்படி தான் குத்தானுன்னு தெரில. 201 ரன்னு குத்துட்டானுங்க. அதுதான் கொஞ்சம் பெரிய அதிசயமாக இருக்குது. ஆனால் இவனுக்கு அவ்வளோ ரன்லாம் அடிக்கிறது இவனுக்கு கிடையாது. 150 அதிகம் தான் அவனுங்களுக்கு. 150 அடிச்சுன்னா ஈஸியாக வின் பண்ணலாம். சிஎஸ்கேக்கு 150 தான் டார்கெட்டு. இது போதும் சிஎஸ்கேக்கு. 9வது இடத்துல இருக்கிறீங்க நீங்கள். 9வது இடத்துல இருக்கிற கரெக்டான ஆள் தான் நீ. உன் பங்காளி பக்கத்துலேயே இருக்கிறான் பேர் 10வது இடத்துல. 2 பேரும் ஒன்றா அங்கேயே இருங்க. மேலே மட்டும் வந்துடாதீங்களா? வந்தீங்கன்னேச்சியா அடிச்சு ஓட விடுவானுங்க. ரெடியாக இருக்கிறானுங்க எல்லாருமே. இன்னும் வேறு யார் இருக்கிறானுங்க உங்களை அடிக்கிறதுக்கு? அடுத்தது கொல்கத்தா ரெடியாக இருக்கிறானுங்க போல். கொல்கத்தாலாம் தெரியும்ல, ஒரே ஆள் போதும் டோனியெல்லாம் சொல்கிறதுக்கு. அவனே இது பண்ணுறானுங்கப்பா கொல்கத்தாலாம் இவனுங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபை கொஞ்சம் ஓரளவுக்கு அடிச்சிருவானுங்கன்னு நினச்சேன் அந்த டீமே. அவனுக்கு பஞ்சாபே அடிக்க முடியல. அவனுங்க அங்கே போய் கொல்கத்தாலாம் அடிக்க போகிறானுங்க. இது ஒரு மொக்க டீமு இது சிஎஸ்கே. அந்த ஒருபா உதவி அந்த டீம் தான் இது. ஒருபா உதவி டீம் தான் இது. மஞ்சமாக்கானுங்க ஒன்றும் தெரியாது. மஞ்சமாக்கானுங்களுக்கு இவனுங்களுக்கு சும்மா இல்லாத பில்டப்லாம் கொடுப்பானுங்க. ஓடுவானுங்க. ஆனால் ஒரு கரமும் தெரியாது இவனுங்களுக்கு. யார் பிளேயர் இருக்கிறாங்க, என்ன டீம் நடக்குது, யாருக்கு மேட்ச்சு நடக்குது, அவங்க டீமில் எவன் இருக்கிறான்னு கூட தெரியாது. டோனி ஒரு ஆள். இப்போ நேற்று தோற்றது கூட அவனுக்கு பெரிய விஷயமா தெரியாது. நேற்று 27 ரன் அடிச்சிட்டாரு, 2 6 அடிச்சிட்டாரு. அது போதும் எங்களுக்கு. டோனி வந்தார், டோனியை பார்த்துட்டோம். டோனி ஒரு பால் ஆடினாலே போதும் இவனுங்களுக்கு. அவ்வளோதான் இவனுங்களுக்கு தெரியும். ஒன்றும் தெரியாது. இவனுங்கெல்லாம் கிரிக்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாத ஆளுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன். இந்த மஞ்சமாக்கா அண்ணங்களுக்கு தான் கிரிக்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது இவனுங்களுக்கு. டோனி ஒரு ஆள். டோனி மட்டும் இல்லைன்னா சிஎஸ்கே டீம் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு டோனி இல்லைன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். சிஎஸ்கே டீம் எப்படி சொல்கிறது, பிளேயிங்லே நல்லா விளையாடும். ஆனால் ஃபேன்ஸு பாதி பர்சன்டேஜ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு மேலே குறைஞ்சிடும். ஒரு 60% குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். 40 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நாலேஜே இல்லாத பீப்புளாக இருக்கிறானுங்க இவனுங்க மஞ்சமாக்கானுங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனால் இவனுங்களை எப்படி ஓப்பனாக திட்டுறதுன்னு தெரில. ஓப்பனாக திட்டுற மாரி இருந்தேன்னு அவனுங்கெல்லாம் பிடிச்சி தீச்சு விட்ருவானுங்க மஞ்சமாக்கான்ஸ். ஒஸ்ட்டு ஃபேன்ஸ்னால் மஞ்சமாக்கானுங்க தான். இதில் வேறு அவனுக்கு இல்லாத பில்டப்லாம் கொடுக்குறானுங்கப்பா. இவனுக்கு வாய் தான்ப்பா அவனுங்களுக்கு மஞ்சமாக்கானுங்களுக்கு. ஒன்றுமே தெரியாது. சும்மா பில்டப்பு கொடுப்பானுங்க மஞ்சமாக்கானுங்களா. 3ஆம் தேதி வாங்கடா. இன்றைக்கி ஹெச்ஐடி இல்லைடா, சென்னையில் ஹெச்ஐடி இல்லை. உங்களை 3ஆம் தேதி வாங்க, பெங்களூர் வாங்க. பெங்களூரில் அடிக்கிற அடியில் நிற்கிற இடத்துலையே போன நீங்களாம். அந்த கிரவுண்டே உங்களை நாசம் பண்ணிட்டு அந்த அளவுக்கு உங்களை அடிக்கிறேன்டா. நீ வேணா பாரு, இதெல்லாம் கொஞ்சம் தான். இதெல்லாம் பெங்களூரில் அடிக்கிற அடியில் கதறி. நீ அன்னைக்கு நிற்கிற இடத்துலேருந்து கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்ற போகுது பேர். இன்றைக்கி அடிச்சாட்டியில் உங்களை வாங்க பெங்களூரில் வாங்க, பெங்களூரை பார்த்துக்குறவங்கள. இங்கே சும்மா பில்டப்பாக கொடுக்குறீங்க நீயா.
வாங்கடி, உங்கள் ஏரியாவிலே அடிக்க முடியாது, உங்கள் ஏரியாவிலே அடிச்சிட்டோம். பெங்களூர் வாங்க, பெங்களூரில் பார்த்துக்கலாம்.